கருவாடை போட்டு தக்காளிக்காயும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு பால் கறி செய்வோம் வாங்குவோம். முதல்ல நாங்கள் இதுக்கு கருவாட்டை துண்டு எடுத்து ஒரு 2 அல்லது 3 பெரிய துண்டு கருவாடு எடுத்து தண்ணிக்குள்ளே ஊற போட்டு வைப்போம். ஊறினா தான் அது சுவையாக இருக்கும். ஊற போட்டு வச்சுட்டு நாங்கள் ஒரு நான்ஸ்டிக் சட்டியில் 2 மேசக்கரண்டி எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் கொதித்து வரையக்குள்ள ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், அது நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட்டி குறைச்சி கொள்ளலாம். நான் 3 பச்சை மிளகாய் போட்டு 3 பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டு நல்லா வதக்குங்கோ. அது நல்லா வதங்கி வரைக்குள்ள அதுக்குள்ள நீங்கள் ஏற்கனவே ஊற போட்டு வெட்டி வச்சுருப்பீங்க அந்த கருவாடு, அதையும் சேர்த்து போடுவோம். அதையும் சேர்த்து நாங்கள் நல்லா ஒருக்கா கிளறி விடுவோம். அந்த கருவாடு வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் பொரியிற மாதிரி நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு நாங்கள் இதுக்குள்ள தேக்கரண்டி மஞ்சள் தூள் போடுவோம். மஞ்சள் தூளை போட்டால் முதலே நாங்கள் போட்டோம்னு சொன்னால் பெந்து கத்திரிக்காய் தக்காளிக்காய் இந்த மஞ்சள் சீரைக்குள்ள கறியின் நிறம் நல்லா இருக்கும். ஏன்னா 3 பெரிய தக்காளிக்காயை துண்டுகளாக வெட்டி அதையும் இந்த கருவாடு வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விடுவோம். அது நல்லா வதக்கி விட்டு கொண்டு வரைக்குள்ள நாங்கள் அதே மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காய் 3 அல்லது 4 கத்திரிக்காய் மீடியம் சைஸ்ன்னு சொன்னால் அந்த கத்திரிக்காயை வெட்டி அதையும் கழுவி போட்டு அந்த கத்திரிக்காயையும் நாங்கள் இந்த தக்காளி காய்க்குள்ளே போட்டு கிளறி விடுவோம். 2ஐயும் சேர்த்து ஒன்றா கலந்து அதுக்குள்ளே கிளறி விட்டோம்னு சொன்னால் 2ம் சேர்ந்து அவியைக்குள்ள கூட நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ வெட்டி வச்ச கத்திரிக்காயை இதுக்குள்ளே போடுவோம். போட்டு கலந்து விடுவோம். இந்த கத்திரிக்காயும் கருவாடு வெங்காயம் எல்லாம் சேர்கிற மாதிரி வடிவாக கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டுட்டு நாங்கள் அதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி, ஏற்கனவே தக்காளி காயில் தண்ணித்தன்மை இருக்குது, அப்போ கத்திரிக்காயிலையும் தண்ணித்தன்மை இருக்குது, அப்போ 2ம் சேர்ந்து அவியைக்குள்ள கட்டாயம் தண்ணி விடும். அதால் நாங்கள் முதல் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியை விட்டுட்டு அதோட தேக்கரண்டி உப்பு சேர்த்து போட்டுட்டு மூடி விடுவோம். ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கிறபடியாக தேக்கரண்டியை போடுவோம். இப்போ தக்காளி காயில் இருக்கிற அந்த புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து விரைகளை பேருந்து பார்த்துட்டு தேவையான நாங்கள் போட்டுக்கொள்வோம். எல்லாத்தையும் நடுவாக கலந்து விட்டுட்டு நாங்கள் மூடியை போட்டு மூடி அவிய விடுவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா அவிய விடுவோம். அப்படியே மூடி போட்டு அவிய விட்டாச்சுது. 5 நிமிஷத்துக்கு பிறகு இன்னொருக்கா நாங்கள் ஒருக்கா கிளறி விடுவோம். வேணுண்டா அடிப்பிடிக்காமல் கொள்ளாமல் மேலே இருக்கிற கத்திரிக்காய் கீழே சேர்ந்து அவிஞ்சு வர்றதுக்காக வேண்டி ஒருக்கா திருப்பி ஒருக்கா கிளறி விடுவோம். நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பியும் நாங்கள் ஒருக்கா மூடி விடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளிக்காய் நிறம் மாறி எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டு நான் பசுப்பாலுக்கு பதிலாக இன்றைக்கி தேங்காய் பால் விட்டுனேன். அந்த திக்கான தேங்காய் பால் கடையில் வாங்கி அதில் 1 கப் தேங்காய் பால் அதில் விட்டு அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுவோம். அப்புறம் தேங்காய் பால் நல்லா வற்றி வரைக்கலாம். அதுலேயும் ஒரு எண்ணெய் தன்மை இருக்குது. ஏற்கனவே நாங்கள் விட்ட எண்ணெய் எல்லாம் சேர்ந்து புரிஞ்சு வர மாதிரி வரைக்கல நீங்கள் இருக்கா உப்பு பார்த்துக்கொள்ளுங்க. உப்பை பார்த்துட்டு தக்காளி காயில் இருக்கிற புளிப்பு கருவாட்டில் இருக்கிற உப்பு எல்லாம் சேர்ந்து காணுமாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் உப்பை போட்டுட்டு இறக்கி பரிமாறுங்கோ. மீன் குழம்பு சோத்துக்கு நல்லா இருக்கும் இந்த கறி. செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கோ. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.